ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராமிங் தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பேசிக். சி ப்ரோக்ராமிங் மட்டும் கற்றுக்கிட்டா C++, ஜாவா போன்ற லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு மிக எளிதாக இருக்கும். சி லாங்குவேஜை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பைலர் தேவைப்படுது. அதனால் டர்போ சியை நாம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கம்பைலரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ப்ரௌசருக்கு போயிருங்க, டர்போ C++ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரம் ஹேர் அப்படின்றத கிளிக் பண்ணால் ரீடைரக்ட் பண்ணும். ரீடைரக்டில் டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் ஆகிடும். ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டர் காமிக்கும், செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகி இப்போ ஸ்டார்ட் டர்போ C++-ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதனால் சேவ் ஆஸை கிளிக் பண்ணி நேம் கொடுக்குறேன். இப்போ நம்ம நேம் sample.c அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். இப்போ 2 ஹெடர் ஃபைலை நான் இன்ஸ்டலேட் பண்ண போகிறேன். include stdio.h. நெக்ஸ்ட்டு ஹெடர் ஃபைல் include conio.h. இது நம்ம எதுக்கு இன்ஸ்டலேட் பண்ணுறோன்றதை அடுத்து பார்க்கலாம். இப்போ void main ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். void main போட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இப்போ printf அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த void main எதுக்கு போடுறோம்னா, இந்த முழு ப்ரோக்ராமே இந்த void mainக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் ரன் பண்ணும். அதனால தான் void mainன்ற ஃபங்க்ஷனை இன்ஸ்டலேட் பண்ணுறோம். இந்த void main இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமே வேலை செய்யும். இப்போ printf போட்டு அந்த க்ளோஸ் கொட்டேஷனில் நீங்கள் என்ன வேர்டு கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுதான் இந்த printf ஃபங்க்ஷனோட வேலையே. அடுத்ததாக CLR SR ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி விடுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அடுத்ததாக HCH, இதுதான் அவுட்புட்டை நம்மளுக்கு வெளியே வர்றதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் printf ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்த நெக்ஸ்ட் லெவல் கோடிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெண்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்படி தான் என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். அது வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ். இதில் 3 முக்கியமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட். இது மூணுமே இன்ட், கேர், ஃப்ளோட்டுன்ற கீவேர்டை வச்சு கால் பண்ணலாம். கீவேர்டுனா வேறு ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்க வேர்டு தான் கீவேர்டு. அதாவது இந்த வேர்டு நீங்கள் இதைத்தான் பண்ணணும்னு ஏற்கனவே அதுக்குன்னு ஒரு செயல்பாடு வச்சுருப்பாங்க. இப்போ இன்ட்டுன்ற இந்த கீவேர்டு இன்டிஜரை கால் பண்ணணும். மூணுக்குமே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஏபிசின்னு. இப்போ இன்ஸ்டலேட் பண்ண போகிறோம். ஏக்கு 5, பிக்கு எஸ்ன்ற ஒரு கேரக்டரை அண்டு ஃப்ளோட்டுக்கு 3ன்ற நம்பரை நம்ம இன்ஸ்டலேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஏன்றது ஒரு பாக்ஸு, பி ஒரு பாக்ஸு, சி ஒரு பாக்ஸு. இப்போ ஏன்றது இன்டிஜர்னால அதில் நம்பர் 4 டிஜிட்டில் எந்த நம்பரை வேண்டாலும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நான் 3ன்னு வச்சுருக்கேன். அடுத்து பீன்ற பாக்ஸுக்குள்ளே ஒரு கேரக்டரை வச்சுக்கலாம். நான் எஸ்ன்ற கேரக்டரை வச்சுக்கிறேன். அண்டு சியில் வந்து நம்ம புள்ளி வச்ச நம்பரை வச்சுக்கலாம். இப்போ நான் 5ன்றதை வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே ப்ரோக்ராமில் பாருங்கள், அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃப்ளோட்டில் மட்டும் பாருங்கள் 3ன்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். புள்ளி வச்ச நம்பரே நான் கொடுக்கல. பிரிண்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். printf ஃபங்க்ஷனில் டபுள் கோட்ஸ் கொடுத்து %d, இன்டிஜருக்கு d தாங்க வரும்.
அதுக்கடுத்து நம்ம அந்த இன்டிஜர் என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணமோ அதை கொடுத்துக்கிறேன் ஏண்டு. அடுத்து கேரக்டருக்கு சி தான், அதே மாதிரி அந்த கேரக்டரோட வேரியபிள் நேம் என்னது பி, அதை நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ளோட்டுக்கும் பிரிண்டர் ஃபங்க்ஷனை போட்டேன். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் நம்ம ஏற்கனவே கொடுத்த நெக்ஸ்ட் லெவல் கோடிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களும் இருக்குது. ஏவோட வேரியபிள் 5 பிரிண்ட் ஆகிருக்கு, கேரக்டர் எஸ் பிரிண்ட் ஆகிருக்கு, அண்ட் ஃப்ளோட்டுக்கு 3.000 பிரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம 3 தான் கொடுத்தோம், ஆனால் 3.00 கொடுத்துருக்கோம். இதுதான் ஃப்ளோட்டு. நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது 0 அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகிறதுக்காக இந்த ஸ்லாஷ் என்னன்றதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகிருக்கு. பிரிண்டர் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்கேனப், இது நம்ம இன்புட்டை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ நான் ஏபிசின்னு 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கேனப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதுவும் அதே மாதிரி இன்டிஜர் கால் பண்ணியிருக்கனால அந்த கொட்டேஷனுக்குள்ளே % d தான் கொடுக்கணும். அதே மாதிரி வேரியபிளை கொடுத்துடணும். ஸ்கேனப் இன்னொரு பியும் அதே மாதிரி நான் கொடுக்குறேன். ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, இந்த அண்டு சிம்பிளை வேரியபிளுக்கு நம்ம முன்னாடி கொடுக்கணும். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏயும் பியும் கூட்டி அதை சியில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சியை பிரிண்ட் பண்ண போகிறோம். சியை மட்டும் பிரிண்ட் பண்ணு கொடுத்துட்றோம். இப்போ 33 கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ 45 கொடுத்து என்டர் பண்ணுறேன். 70ன்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்படி இன்புட் கொடுத்து பிரிண்டர் ஃபங்க்ஷன் மூலயமா சியை நம்ம பிரிண்ட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம பார்க்க போகிறது டிசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங். இதில் மொத்தம் 5 இருக்குது. இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப், சுவிட்சு. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இஃப் எதுக்கு தேவைப்படுதுன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ ஒரு கண்டிஷனை எனக்கு நிறைவேற்றணும் அப்படின்னும் போது தான் இஃப் தேவைப்படுது. இப்போ இஃப்க்கு இஃப்ன்ற கீவேர்டை போட்டு பயன்படுத்தியிருக்கேன். இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஏபி அப்படின்றத ஸ்கேனர் மூலயமா இன்புட்டாக கொடுக்க போகிறேன் 2 வேரியபிளை. அதை எனக்கு சின்ற அவுட்புட்டில் வரணும். இப்போ இஃப் ஏ லெஸ் தென் பி, அதாவது ஏ விட பி பெருசாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா எதுவுமே பண்ணாத அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 44 ஏ கொடுத்துருக்கேன், 56 பின்னு கொடுத்துருக்கேன். ஏன் பெருசு தாங்க எஸ்ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், 56ன்னு ஏ கொடுத்துருக்கேன், 45 பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எதுவுமே எனக்கு வராது, ஏன்னா அது அந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகாது, தாண்டி கெட்ஸுக்கு வந்துடும். அதனால் ரன் பண்ணாமல் போயிடுச்சு. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி கொடுக்குறேன். 22 எஸ் அப்படி வந்துடுச்சு. ரெண்டுமே சேம்ன்றனால எனக்கு இந்த எஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. ஓகே, நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ எனக்கு இஃப் சரியாக இருந்தால் மட்டும் எஸ்ன்னு பிரிண்ட் பண்ண சொன்னேன்ல. இப்போ தப்பாக இருந்தால், ஒருவேளை தப்பாக இருந்தால் எனக்கு எல்ஸ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். அதுக்காக தான் இஃப் எல்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பயன்படுது. இப்போ பிரிண்ட்எஃப்பில் நோன் கொடுத்துருக்கேன் எல்ஸ்னா. இப்போ பாருங்கள், ரன் பண்ணி பார்ப்போம். ஏ வந்து 22 கொடுத்துருக்கேன், பி 55. நோ, ஏன்னா சமம் இல்லை, அதனால நோன் வந்துருச்சு. இப்போ ரெண்டுமே இஃப் எல்ஸ் என்னன்றதை பார்த்தோம். இப்போ நெஸ்டட் இஃப் எல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இஃப் எல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம்லேயே சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு 2 கண்டிஷன் ட்ரூ ஆகணும், அப்போ தான் நீ எனக்கு பிரிண்டே பண்ணணும் அப்படின்ற போது இந்த இது பயன்படுதுங்க. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டையும் கூட்டி வச்சுக்க, ஏயும் பியும் கொடுக்குற ஏயும் பியும் கூட்டி வச்சுக்கிறதுக்காக சியை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இஃப்புக்குள்ளே ஒரு இஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். சி இஸ் டபுள்ஸ் ஈக்குவல் டு 10. இப்படி டபுள்ஸ் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அது சமமானு பார்க்குறதுக்குங்க. அதை கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. இப்போ சி
சியும் 10ம் சமமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த இஃப் ஃபங்க்ஷன். இஃபுக்குள்ளே ஒரு இஃப் ஃபங்க்ஷனை நம்ம இப்போ வச்சுருக்கோம். அப்படி ரெண்டுமே சரியாக இருந்தால் எனக்கு எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா எனக்கு நோன் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு வச்சுருக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணலாம். இப்போ 2ன்னு கொடுக்குறேன், சமந்தாங்க. ஆனால் கூட்டினா 10 வரல, அதனால நோன் வந்துருச்சு. இப்போ 5ன்னு கொடுத்துருக்கேன், எஸ்ன்னு வருது. ஏன்னா ரெண்டுமே ட்ரூண்டாக இருந்தால் மட்டும்தான் இது எஸ்ன்னு வரும். இதுதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எல்ஸ் இஃப் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம். இப்போ இஃப் ஏ டபுள்ஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேமாக இருந்தால் எனக்கு சேம்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எல்ஸ் இஃப்னு கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்ஸ் இஃப்னு கொடுக்குறேன், அதுக்குள்ளே ஏ லெஸ் தென் பி கொடுக்குறேன். அது ஏவோட பி பெருசாக இருந்தால் பி இஸ் பிக் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இன்னொரு எல்ஸ் இஃப் கொடுக்குறேன். இதில் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ ஏ பெருசாக இருக்குது, அதனால் ஏ இஸ் பிக்கு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நான் கொடுக்குற 2 நம்பரில் ஏ பெருசாக இருந்தால் ஏ இஸ் பிக் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு எந்த இது சரியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்ட எல்ஸ் இஃப்னு 100 வாட்டை கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எது சரியாக வருமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். இப்படி பல கண்டிஷனில் ஒரு கண்டிஷனை மட்டும் எனக்கு எடுக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 3 பிரிண்ட் பண்ணுறேன், பிஎஸ் பிக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். அந்த கண்டிஷனை மட்டும் ட்ரூ பண்ணியிருக்கு. இப்போ ஸ்விட்சுன்னு தான் என்னன்றதை பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி பல கண்டிஷனில் ஒரு கண்டிஷனை மட்டும் நிறைவேற்றுறதுக்கு தான். ஆனால் அதை எல்ஸ் இஃப் மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில். இப்போ நம்ம இதுவரை இன்டிஜரை வச்சே பார்த்தோம், இப்போ கேரக்டரை வச்சு பார்ப்போம். கேரக்டர் இதில் இந்த கேரக்டரைனா ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ ஸ்கேனப்பில் அந்த ஐயை நான் கொடுக்க போகிறேன், கொடுத்துருக்கனால ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ சுவிட்சுன்ற அந்த கீவேர்டை பயன்படுத்தியிருக்கேன், அதில் அந்த ஐயை போட்டிருக்கேன். அதாவது அந்த சுவிட்சுன்ற அந்த இதுக்குள்ளே அந்த ஐ நம்ம கொடுக்குற இன்புட் அந்த ஐ சுவிட்சில் விழுகும். அது சேமான்னு பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம கேஸ்ன்ற இந்த கீவேர்டை பயன்படுத்துகிறோம். நம்ம கொடுத்த கேரக்டர் ஏ அப்படி தான் எனக்கு ஆப்பிள்னு பிரிண்ட் பண்ணு. இந்த பிரேக் எதுக்குன்னா இதோட நிப்பாட்டிக்க. இப்போ ஏன்னா நம்ம அடுத்தடுத்து இப்போ நம்ம கேஸ் போட போகிறோம். எத்தனை 100 கேஸ் கூட இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து கேஸ் போடுறேன் பாருங்கள். பின்னு போடுறேன். பின்னா எனக்கு பிரிண்ட்எஃப்பில் பால்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கேன். பிரேக் இதுவும் ஒரு கீவேர்டு தான், பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து பிரேக் போடுறதுனால அதோட அது அந்த ஸ்டேட்மெண்ட்டோடையே அது நின்றுக்கிறோம். அந்த பிரேக்கு நீங்கள் போடலைன்னா அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகியிருக்கும். ஆப்பிள் பால் அப்படின்னு அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ அந்த சுவிட்சில் நம்ம கொடுக்குற அந்த இன்புட்டோட கேரக்டரு எது சமமாக இருந்துச்சோ, இந்த நம்ம சீன்ற அந்த கேரக்டர் சமமாக இருந்தால் கேட்டுன்ற பிரிண்ட் பண்ணும். இது டிஃபால்ட்டுங்க. நீங்கள் ஏபிசின்னு நம்ம கொடுத்த அந்த 3லேயுமே வேறு எந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணாலும் இந்த டிஃபால்ட்டு தான் கால் ஆகும். அதுக்காக இந்த டிஃபால்ட்டு கீவேர்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இதுதான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏன்னு கொடுக்குறோம், அப்போ ஆப்பிள் தான் பிரிண்ட் ஆகும். உங்களுக்காக இன்னொரு வாட்டை ரன் பண்ணுறேன். சீன் டைப் பண்ணுறேன், கேட்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஆறுன்னு டைப் பண்ணுறேன், நாட் ஃபவுண்ட்னு வருது. அதாவது நம்ம கொடுத்த கேரக்டரை விட வேறு ஏதாவது கேரக்டரை தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டோம்னா இந்த டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு கால் ஆகுங்க. அடுத்து நம்ம பொறுத்து லூப்பிங்கில் ஒய், டூ ஒய், ஃபார் 3 இருக்குங்க. அது 3த்தையும் பார்ப்போம். இப்போ இன்ட் i is equal to 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இன்டிஜருக்கு 0ன்ற வேரியபிளை. அந்த இப்போ ஒயில் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்த போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒயில் தான். அதனால் ஒயில்ன்றத கீவேர்டு இது பண்ணியிருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் மூடிட்டேன்.
இப்போ ஒயில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா I லெஸ் தென் 10, அதாவது 10 வர வரையுமே எனக்கு printf subscribe அப்படின்றத பிரிண்ட் பண்ணு. இதாங்க I++. ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணும் ஒவ்வொரு வேலைக்குமே. இப்போ சப்ஸ்கிரைப்னு 10 வாட்டை பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகணும்னா /n போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதா? ஒயில்ன்றது ஒரு கண்டிஷனை நிறைவேற்றுற வரையுமே அது பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இப்போ 100 தடவைன்னு கொடுக்குறேன், 100 தடவையுமே அது பிரிண்ட் ஆகுங்க. இதுதான் இந்த லூப்பிங்கோட வேலையே. ஒரு வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும்னா அதுக்கு பயன்படுத்துகிறது தான் லூப்பிங். இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த ஒயில் செக் பண்ணி பார்ப்போம். I 0னால 0 லெஸ் தென் 100 ட்ரூ, அதனால் சப்ஸ்கிரைப்னு பண்ணிடும். அதே மாதிரி I++, ஐயோட 1 கூட்டிக்கிறோம், அதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், 1 கூட்டிக்கிறோம். அதனால் இப்போ 1ன்னு மாறும், 1 லெஸ் தென் 100ன்னு மாறும். இப்படி ஒவ்வொரு வாட்டி 100 வர வரையுமே கூட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் 100 தடவை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், ஐயோட வேரியபிளை இப்போ 12ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே ஆகாதுங்க. ஏன்னா I 10 பெருசு, அதனால் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போகாது, நேராக கெட்ஸுக்கு போய் ரன் ஆகிக்கிறோம். அதனால் ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம டூ ஒயில் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒயில் ப்ரோக்ராம் மாதிரியே தாங்க. இப்போ அது எப்படி 12ன்னு வச்சனால ரன் ஆகாமல் போச்சு, எந்த வேலையுமே செய்யாமல் யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. இப்போ டூ ஒயிலை பற்றி பார்ப்போம். டூவில் அதே மாதிரி டூன்ற கீவேர்டை பயன்படுத்திக்கிறேன். இப்போ printf பயன்படுத்திக்கிறேன். இதுக்கடுத்து இதில் கீழே தாங்க ஒயில்ன்றதை பயன்படுத்தணும். இப்போ I லெஸ் தென் 10, இதுவும் கண்டிஷன் ஃபால்ஸாக தாங்க இருக்குது. ஆனால் இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அகைன்னு பிரிண்ட் ஆகுது, ஒரு வாட்டை மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது வேலையை செஞ்சுருங்க, அதுக்கப்புறம் தான் கண்டிஷனுக்குள்ளேயே போகும். இப்போ பாருங்கள், ஹாய்னு 10 தடவையும் அது பிரிண்ட் ஆகிருக்கு. இது காரணம் டூன்னா ஃபஸ்ட்டே அதை செஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் ஒயில் கண்டிஷனை பார்க்கணும். இப்போ ஒரு வாட்டை மட்டும் எனக்கு இந்த கண்டிஷனை ட்ரூ செஞ்சிரு, அதுக்கப்புறம் நீ ஒயில் பண்ணி அது 10 வாட்டை அது ட்ரூவாக இருந்தால் 10 தடவை இல்லை 100 தடவை கூட செஞ்சிரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபார், இதுவும் ஒயில் லூப் மாதிரியே தான். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதுலேயே இன்சுலேஷன் பண்ணிக்கலாம், இதிலே கண்டிஷன் பார்த்துக்கலாம், இதுலேயே இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம், 3மே பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு லூப்பு ஸ்டேட்மெண்ட்டு ஃபார். இப்போ ஃபார்ன்ற கீவேர்டை போட்டு 3மே அங்கே ஐயை இன்சுலேஸ் 0ன்னு இன்சுலேஸ் பண்ணியிருக்கேன், கண்டிஷனும் அங்கேயே போட்டிருக்கேன், I++ம் போட்டிருக்கேன். இப்போ கீழே printf alone கொடுத்துருக்கேன். ஒரு ஈஸியான லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்க ஃபார் தான் பயன்படுத்தலாம். இப்போ அதே மாதிரி அது ஒயில் செஞ்சதை இது ஒரே லைன்லேயே செஞ்சிருச்சு, அதனால தான் ஃபாரை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அரே. அரே வேறு ஒன்றும் இல்லைங்க, வேரியபிள் மாதிரியே தான். ஆனால் இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னா இன்டிஏன்னு 10 இன்டிஏ நம்ம போட்டு தயாரிக்க தேவையில்ல, அது சைஸும் அதிகமாகும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 10 போட்டோம்னா இது அரேங்க. ப்ராக்கெட் போட்டாவே அது அரே தான். இதுக்குள்ளே 10 வேரியபிளில் போட்டிருக்கனால இப்போ 10 இது அதுவே உருவாக்கிக்கிறோம், இப்படி பாக்ஸ் மாதிரி உருவாக்கிக்கிறோம். அடுத்து நம்ம அதுக்கு இப்படி தான் இன்சுலேஸ் பண்ண போகிறோம். அது 0லேருந்து தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, 0லேருந்து தான் அரே ஆரம்பிக்கும். அதனால் A0ல் 101 இன்சுலேஸ் பண்ணுறேன், A1ல் 102 இன்சுலேஸ் பண்ணுறேன், இப்படி A6 வரையும் நான் A5 வரையும் இன்சுலேஸ் பண்ணுறேங்க, 106. இப்போ பார்த்துடலாம். அதை பாருங்கள், ஒவ்வொன்றுமே பாக்ஸுக்குள்ளே இருக்குது. மிச்சதெல்லாம் 5 வரையும் தானே இன்சுலேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 6, 7, 8லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தானாகவே 0ன்னு இன்சுலேஸ் ஆகிக்கிறதுங்க. நம்ம அதை தாண்டி தான் இப்போ 10 கொடுத்துருக்கோம்னா 11, 12 நம்ம இன்சுலேஸ் பண்ணிடக்கூடாது, 10க்குள்ளே வரையும் தான் இன்சுலேஸ் பண்ணணும். இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நம்ம A0, அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிளை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து 1, அதாவது செகண்டு வேரியபிளை இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். 101, 102 ரெண்டுமே பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், அரே எப்பவுமே 0ன்னு தான் ஆரம்பிக்கும். நிறையா பேர் செய்கிற மிஸ்டேக்கே இதுதாங்க. ஓகே, 0 ஆரம்பிக்குதா, அதுலேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ
டூ டைமென்ஷனல் அரே. இப்போ அரே டிக்ளரேஷனை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த டிக்ளரேஷன் இந்த இன்ஸ்டலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும், பார்த்துக்குங்க. 106 அதாவது 6 பண்ணியிருக்கேன், 6 வேரியபிளுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 00ன்னு அதுவே இன்ஸ்லேஸ் ஆகிருக்கிறோங்க. இப்போ printfல நான் லாஸ்ட் வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதில் உள்ள லாஸ்ட் வேரியபிளை 5 இதுதாங்க லாஸ்ட்டாக இருக்குது. பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு 106ன்றது ஆன்சராக வந்துருச்சு. 6ன்றதை நான் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், 0ன்னு வருது. அதுக்கு மேலே எல்லாமே அதுவே 00ன்னு போட்டுக்கிறோங்க. இப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான ரிஜிஸ்டர் நம்பர், ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம பதியணும்னா என்டிஎன்னு அதிக சைஸ் உருவாக்க தேவையில்ல. இப்படி அதுவாகவே நம்ம அரே யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம இன்ஸ்லேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பிரிண்ட் போட்டு நம்ம 10 வேரியபிள் அரேயில் உள்ள 10 வேரியபிளையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒரே தான் எப்படி பிரிண்ட் அப் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். பிரிண்ட் அப் போட்டு டபுள் கொட்டேஷனில் நம்ம இன்டிஜர் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால் டி போட்டுக்கிறோம். ஏ அரேயில் ஐ இண்டெக்ஸ்க்குள்ளே அந்த ஐ போடுறோம். ஏன்னா ஐ இப்போ 0ல் இருந்தால் 0 பிரிண்ட் ஆகும். அது ஒரு 10 வரையும் சார் மொத்த அரேயையும் பிரிண்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், அரே பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம டிக்ளேர் பண்ண 106 வரையும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே 00 பிரிண்ட் ஆகிருக்கு. 2 டைமென்ஷனல் அரே இது வந்து பாக்ஸ் மாதிரி தாங்க ஸ்டோர் ஆகும், இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். இப்போ அதை பார்த்துடலாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு. இப்படி தாங்க டிக்ளேர் பண்ணணும். இன்னொரு ப்ராக்கெட் போட்டு டிக்ளேர் பண்ணிங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேங்க. இதில் வந்து இப்போ 2 × 2 அப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ 4 வேரியபிளில் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது இப்படி தான், இது இப்படி அதிகமான வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதை எப்படி இப்போ இன்ஸ்லேஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி தாங்க 00ல் எனக்கு 30 சேவ் பண்ணி வச்சுக்க. அடுத்து அரே 01ல் 344 ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. அடுத்து 10ல் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி தாங்க இது சேவ் பண்ணி வச்சுக்கிறது. இதுக்கு தான் 2 டைமென்ஷனல் அரே பயன்படுது. இப்போ மேலே ஸ்டூடெண்ட் நேம் அட்ரஸ்ன்னு போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கீழே வந்து ஹரி பிரகாஷ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அந்த நேமும் அட்ரஸும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, டேபிள் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் அரே பயன்படுதுங்க. ஆனால் டிக்ளரேஷன் என்னமோ அரே மாதிரியே தான் இருக்கும். பிரிண்ட் பண்ணுறது அந்த ஒரு ப்ராக்கெட் மட்டும் கூடும், அவ்வளோதாங்க, வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இப்போ 1 0 கொடுத்துருக்கேன், 55 கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, இதை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்கேனை பண்ணி இன்புட்டாக வாங்கி அதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம், 2 டைமென்ஷனல் அரேயை பிரிண்ட் பண்ண போகிறோம்ன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மொத்தம் 4 வேரியபிள் தேவைப்படுது. இன்க்ரிமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம பார் லூப்பில் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நம்மளுக்கு தேவைப்படுதுங்க 4 வேரியபிள். இப்போ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இது ஸ்கேன் அப்புக்காக இன்னொரு ஃபாரும் போடணும். ஏன்னா இது வந்து 2 டைமென்ஷனல் அரே, அதனால் 2 டைமென்ஷனல் அரேனால வாங்குறதுக்காக 2 ஃபார் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபாருக்கு ஐன்ற வேரியபிளும் அதுக்குள்ளே இருக்க ஃபாருக்கு ஜேன்ற வேரியபிளையும் நான் மேலே இன்ஸ்லேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஸ்கேன் அப் வாங்குறேன் பாருங்கள். ஏ அரே வேரியபிள் அரேன்னு கொடுத்துருக்கனால அரே, அதனால் ஐ ஜே கொடுத்துட்டேன். முதலுக்கு ஐ ஜே. இப்போ வந்து ஐ 0வாக இருக்கும்போது அந்த 0வாக இருக்கும்போது ஜேவோட 0வும் இதில் சேமாக இன்புட் ஆகும். இப்போ 4 தடவை இன்புட் வாங்கும். இது மேலே ஐ 2 தடவை, ஜே 2 தடவை, ஸோ 4 தடவை அதில் இன்புட்டாக நம்ம வாங்க போகிறோம். இதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேங்க. இப்போ பிரிண்டப்புக்கு ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த இதை எடுத்து
ஆண்ட் சிம்பிளை டெலிட் பண்ணிவிட்டு printfன்னு கொடுத்தா போதும். அதே மாதிரி நம்ம அந்த வேரியபிளையும் மாற்றணும். ஒரே வேரியபிளை கொடுத்துடக்கூடாது. printfக்கு நம்ம கேன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு ஃபாருக்கு எல்லுன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த எல்லுன்றதை நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா இப்போ 4 வேரியபிள் நம்ம இன்புட்டு கொடுக்குறோம். அது 4மே நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துருச்சுங்க. இதாங்க டூ டைமென்ஷனல் அரே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனில் மொத்தம் 4 டைப் இருக்குது. நோ ஆர்கியூமெண்ட், நோ ரிட்டன் டைப், நோ ஆர்கியூமெண்ட், ரிட்டன் டைப், ஆர்கியூமெண்ட், நோ ரிட்டன் டைப், ஆர்கியூமெண்ட், ரிட்டன் டைப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நோ ஆர்கியூமெண்ட், நோ ரிட்டன் டைப் பற்றி பார்க்க போகிறோம். சம் ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் வர மாதிரி பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டை தான் ரன் ஆகும். ஒரு வாட்டை 2 இன்புட் கொடுக்க முடியும், ஒரு அவுட்புட் வரும். இது மாதிரி எனக்கு பல தடவை கொடுக்கணும்னா ஃபங்க்ஷன் பயன்படுது. இப்போ இது எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். இதுவரை நம்ம வாய்டு மெயினுக்குள்ளே தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ முறையாக வாய்டு மெயினுக்கு வெளியே கொடுக்க போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். இப்போ வாய்டு சம் இதுதான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு பார்த்துக்குங்க. வாய்டு இதுதான் டேட்டா, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டைப்பு வாய்டு. அதுக்கப்புறம் இது நம்ம வேரியபிள் நேம், என்ன நேம் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ சம் ஃபங்க்ஷன் பண்ண போகிறதுனால சம்முன்னு ஒரு இதாக கொடுத்துருக்கேன். இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்தாவே அது ஃபங்க்ஷன் தான். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ 3 வேரியபிள் அதே மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்கேனஃபில் ஏபியை இன்புட்டாக வாங்குகிறேன். சியில் அதை ஸ்டோர் பண்ணுறேன், 2 ப்ளஸ் பண்ணி. இப்போ printfல சியை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சம் ஃபங்க்ஷனை மேலே வாய்டு மெயினில் கால் பண்ணுறேன். நான் முதல்ல சொல்லியிருக்கேன் வாய்டு மெயினுக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும் தான் அவுட்புட் ஆகுதுன்னு. ஸோ அந்த சம் ஃபங்க்ஷனை அதை கால் பண்ணால் தான் அவுட்புட் ஆகும். மேலேயும் அதே மாதிரி இன்ஸ்லைஸ் பண்ணிடணும். இப்போ 23, 45, 60 ரைட்டாக வருது. இப்போ மேலே மெயினில் ஒரு வாட்டை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ சம்முன்னு நம்ம எத்தனை வாட்டை சம்முன்னு கொடுத்து ஓப்பனுங்கிற வைக்கேட் கொடுத்து செமிகோலன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 23, 55 வருது. இப்போ திரும்படியும் ஒரு நம்பர் கொடுக்குறேன், 66, 77, 143 வருது. இந்த மாதிரி நீங்கள் சம்முன்னு எத்தனை வாட்டை கொடுக்குறீங்களோ உங்களோட ஃபங்க்ஷன் என்ன உள்ள எழுதி வச்சுருக்கீங்களோ அது திரும்ப நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்றது பயன்படுது. ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுது. இப்போ வாய்டு மெனுக்குள்ளே நிறையா ஃபங்க்ஷன் எழுதி நிறையா விஷயம் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குழப்பமாக தான் வரும். அதனால் இப்படி இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நோ ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டன் டைப் பார்க்க போகிறோம். ரிட்டன் டைப்னா இப்போ வாய்டு மட்டும்தான் அங்கே ரிட்டன் டைப் கிடையாது, மிச்சம் எல்லாமே. இப்போ இன்டிஜர் வாய்டுக்கு பதிலாக நம்ம இன்ட்டுன்னு மாற்றிடுறோம். இப்போ அதே அவுட்புட் தான் வரும். என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா அது ஒரு இன்டிஜராக தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அதாவது எனக்கு இன்டிஜர் மட்டும்தான் இப்போ தேவைப்படுது அப்படின்ற சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாகவே இன்டிஜராக மாற்றிக்கிறோம். இப்போ சம்முன்றது கூட்டி எப்படி அந்த சீன்றது நம்மளுக்கு இன்டிஜராக தான் வரப்போகுது. இந்த ரிட்டன் சீன் பயன்படுத்துகிறோம். என்ன நம்மளுக்கு ரிட்டனாக தேவைப்படுதோ அதை கொடுக்குறோம். இப்போ சீன் கொடுக்குறதுனால இதுதான் ரிட்டனாக தேவைப்படுது. இப்போ அந்த ரிட்டனை நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிளில் இந்த சம்முன்ற ஃபங்க்ஷனையே அதுக்கு நம்ம இன்ஸ்லைஸ் பண்ணுறோம். இந்த சம்முன்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரிட்டனாக என்ன கொடுக்க போகுது, சியை தான் கொடுக்க போகுது. ஸோ நம்ம கூட்டி வர விடையை தான் கொடுக்க போகுது. அதை ஓலை வச்சு printf ஓன்னு அப்படி பிரிண்ட் பண்ணு அப்படின்றத பார்க்கும்போது ஆர்குமெண்ட் வித் நோ ரிட்டன் டைப். இப்போ ஆர்குமெண்ட்னா வேணும் இல்லைங்க, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம அப்படியே நேரடியாகவே வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்னு பேர். இப்போ அதை நேரடியாகவே அப்படியே ஸ்கேனப்பில் ஏஎன்பி அப்படின்றத நேரடியாகவே இன்புட்டாக கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி மேலே பாருங்கள் மேலே எப்படி கால் பண்ண போகிறோம்ன்றதை மட்டும் பாருங்கள். சம்முன்னு கால் பண்ணிவிட்டு இது வரையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கனால நேரடியாக ஏதாவது 2 வேரியபிளை கொடுக்கணும்.
அதுக்கு நான் மேலே வாய்டு மெயினில் டிக்ளேர் பண்ண போகிறேன். சிடி அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ சிடியை கொடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு நேரடியாகவே அந்த உள்ளே போய் இன்ஸ்லேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ பிரிண்டப்புக்காக அந்த சின்ற ஃபங்க்ஷனை சி மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ மேலேயும் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கணும், கால் பண்ணிக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 22 33 55 ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் வாய்டை மட்டும் இன்ட்டுன்னு மாற்றிட்டா முடிஞ்சிச்சுங்க. அதே ஆன்சர் தான் வரும். பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வேரியபிள்னால் ஒரு இன்டிஜரையோ இல்லை கேரக்டரையோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. இப்போ அரேனா 10 இன்டிஜரையும் 10 கேரக்டரை கூட இல்லை 100 கேரக்டரை கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ ஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா, ஒரு 10 நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா இன்டிஜர் அரே 10 போடுவீங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா ரிஜிஸ்டர் நம்பர் மட்டுமா ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இப்போ ஒரு பேர் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அவனோட மார்க்கை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அப்போ தான் யூஸ் பண்ணுது இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. ஸோ அதே எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ரிஜிஸ்டர் நம்பர், கேரக்டர், நேம் பார்த்திங்கன்னா இதில் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறையா எந்த டைப், இப்போ டேட்டா டைப்புன்னு பார்த்தோம், அந்த 3 டேட்டா டைப்பையுமே நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஃப்ளோட் இருந்தால் ஃப்ளோட்டுன்னு போட்டுக்கிறேன். மார்க் 3யுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தாங்க ஸ்ட்ரக்சர் பயன்படுது. இது எல்லாத்தையும் விட ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்ட்டுன்னு போட்டு தான் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்ட்டு அதோட டிக்ளரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண வேரியபிள் நேம் தான் ஸ்டூடெண்ட்டு, அதையும் போட்டு தான் இங்கே நம்ம கொடுத்துக்கணும். அடுத்து உள்ளே போட்டு லாஸ்ட்டு அந்த செமிகோலன் கூட போட்டால் மறந்துடாதீங்க. இப்போ வாய்டு மெயினுக்குள்ளே அதை நம்ம இன்ஸ்லேஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரக்ட்டு நம்ம என்ன வேரியபிள் நம்ம கொடுத்தோமோ அதை கொடுத்து இப்போ நம்ம என்ன அதை பயன்படுத்த போகிறோமோ அதுக்கான இன்ஸ்லேஷனும் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் 1 அப்படின்றத ஸ்டூ1 அப்படின்ற வேரியபிள் நேமால் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை இன்ஸ்லேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை இன்புட் கொடுக்க போகிறோம். 3மே நம்ம இன்புட்டாக ரிஜிஸ்டர் நம்பர், நேமு எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுத்து அதை அவுட்புட்டாக வருதான்னு பார்க்க போகிறோம். இப்போ இன்புட்டு கொடுக்குறேன், ரிஜிஸ்டர் நம்பரை இன்புட் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இப்போ எஸ்ன்னு இங்கே கொடுக்குறீங்கன்னா எஸ்ன்னு, ஏன்னா கேரக்டர்னால் 1 மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் சின்னு போட்டால். ஆனால் எஸ்ன்னு போட்டால் மொத்த கேரக்டரையுமே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எஸ் போடுறேன். பாருங்க, டாட் வச்சு தான் அதை நம்ம கால் பண்ண முடியும் உள்ளே இருக்க வேரியபிள் எல்லாம். அதையும் பார்த்துக்குங்க. ஸ்டூ1 நம்ம இங்கே இன்ஸ்லேஸ் பண்ணியதை போட்டு டாட் ஆப்ரேட்டரை போட்டு ரெஜிஸ்டர் நம்பர், உள்ளே இருக்க ரெஜிஸ்டர் நம்பரை நம்ம கால் பண்ணுறோம். அதை இன்புட்டாக வாங்குறதுக்காக ஸ்கேன் அப்பில் கொடுக்குறோம். அடுத்து நேமு இங்கே பாருங்கள் எஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு 4-5 கேரக்டர் கொடுத்தா தான் ஒரு நேமே வரும். அதனால் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். S2 கொடுத்து மார்க்கு ஃப்ளோட்டுனால F கொடுத்துக்கிறேங்க. இப்போ ஸ்கேன் அப் முடிஞ்சு. இதே மாதிரி இதை காப்பி பண்ணி இப்போ பிரிண்ட் அப்புக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ அந்த ஆண்ட் சிம்பிளையும் டெலிட் பண்ணிடலாங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணியாச்சு, 0 எரர். ரன் பண்ணியாச்சு. 123 ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன், ஹரின்னு பேரை கொடுத்துக்கிறேன். இப்போ மார்க் 100ன்னு கொடுத்துக்கிறேன். 123 ஹரி.